ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு ஒன்றும் இல்லை, என்னோ மேக்கப் பண்ணின்னு இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு என்னையே நான் பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கோசரமே இன்னைக்கு நான் வந்து பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிக்கணும் காத்தாலே முடிவு பண்ணிட்டேன். ஸோ என் ஃப்ரெண்டு வேற பூ கொடுத்துருந்தான். ஸோ அதனால என்ன பண்ணேன், காத்தாலே இன்னைக்கு நம்ம புடவை கட்டின்னு தான் வீடியோ இன்ட்ரோ ஷூட் எடுக்கிறோம் அப்படின்ட்டு ஒங்கியும் போல ஆத்துக்குள்ளதான் இருக்க போறேன். ஸோ அதனால இன்னைக்கு நான் வந்து ஆல்மோஸ்ட் இனிமே நீங்க பார்த்தேன்னாக்கா கண்டினியூஸாவே ஒரு சிம்பிளிஃபைடு ஈஸியா டைஜஷன் ஆகிற மாதிரியான ஒரு ஃபுட்டு தான் பண்ண போறேன் ஒரு கொஞ்ச நாளைக்கு. பிகாஸ் கொஞ்சமா அளவு வேற, நானும் அப்பாவும் இருக்கிறதுனால உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால ஒரு சிம்பிளிஃபைடு ஃபுட்டே நான் இன்னைக்கு பண்றேன். ஸோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கஞ்சி தான் இன்னைக்கு பண்ண போறேன். அதை பத்தின டீடைல்ஸ் குக்கிங் பண்றச்ச உங்கள்கிட்ட நான் சொல்றேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நிறையவே அன்சப்ஸ்கிரைப் ஆகுது. மோஸ்ட் ப்ராபப்ளி அவ ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர அளவுக்கு என்னோட குக்கிங் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, புதுசா வீடியோ பாக்குறவா கிட்ட ஒரு ரிக்வெஸ்டா சொல்றேன், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதீங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஃபியூ வீடியோஸ் பார்த்துட்டு தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னாக்கா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ஸோ அதுதான் ரீசன். ஸோ நான் இன்னைக்கு என்ன சாரி கட்டின்னு இருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்றேன். இது ஒரு செமி டசர். ஆக்சுவலி செமி டசர்ன்றது சும்மா பேர் தான், ஒரு நார்மல் சாரி ஒண்ணுதான் இது. இந்த சாரியில நீங்க பார்த்தேன் அப்படின்னாக்கா இந்த தலப்பு, இந்த பிரிண்ட், இது எல்லாமே இந்த பிரிண்டோட பேட்டர்ன் நீங்க பார்த்தேன் அப்படின்னாக்கா இது கம்ப்ளீட்டா பெங்கால்ல வந்து விஷ்ணுபுரி இல்லைன்னா முசிறிபாத் சில்கோட கம்ப்ளீட் இதோட ஒரு டூப்ளிகேட் வெர்ஷன் தான் இந்த சாரி. அந்த சாரியில எல்லாம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் பெயிண்டட் அழகான ஒரு பெயிண்டிங்ஸ் மாதிரி, அது ஹேண்ட் பெயிண்டட் பிரிண்ட் தான் அது. அதோட டூப்ளிகேட் வெர்ஷன் தான், காப்பி வெர்ஷன் தான் இந்த சாரி. ஒரு அழகான ஹனி கலர், அதுல ஒரு காஃபி பிரவுன் பார்டர். சோ நான் எப்பயுமே ஆக்சிடைஸ் சில்வர் ஜுவல்லரி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். கோல்டு ஜுவல்லரி கொஞ்சம் கம்மி தான் எனக்கு பிடிக்கும். சோ நான் ஒரு ஹேண்ட்மேட், இது நானே பண்ண ஒரு ஆக்சிடைஸ் சில்வர் என்கிட்ட இருந்த பீட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிருக்கேன் 3 லேயர்ஸ்ல. இது கொஞ்ச நாளாவே நான் காதுல அடிக்கடி போடுற இயரிங் தான். இந்த கலர் மேட்சிங்கா இருக்குன்ட்டு போட்டுட்டேன். சோ நோட்டீஸ் பண்ணிருப்பேன், எப்பயுமே ஆக்சிடைஸ் சில்வர் ஜுவல்லரி போறச்ச இந்த மூக்குத்தி போடுவேன். சோ அது மாதிரி ஒரு சிம்பிள் மேக் ஓவர் தான் இன்னைக்கு. ஒன்னும் பெரிய கிரேட் மேக் ஓவர்லாம் ஒன்னும் இல்ல. உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சுன்னா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. அகைன் அண்ட் அகைன் கேட்கறேன். சோ இன்னைக்கு உண்டான குக்கிங்குள்ள போலாம் வாங்கோ. இன்னைக்கு உண்டான மெனுவுக்கு என்னென்னலாம் எங்கள் ஆத்துக்கார் ஆர்டர் போட்டார் அப்படின்னாக்கா, காலிஃப்ளவர் நேத்திக்கு தேங்காய் 3 உடைச்சேன். கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த தேங்காய் வரைக்கும் சேர்த்து எல்லாம் கெட்டு போயிருந்தது வெயில்னால. ஸோ அதனால் ஒரு தேங்காய் ஒன்று ஆர்டர் போட சொல்லியிருந்தேன், இது போட்டிருந்தாரு. அப்புறமா பெரிய கத்திரிக்காய், தேங்காய் பால், அப்புறம் பால், தயிர், இதெல்லாம் தேவையானது. 145 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணாலே ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறா. ஸோ எப்படியும் நமக்கு 145 ருபீஸ் வந்துட போகிறது. ஸோ அதனால் எனக்கு இந்த காய்கறிகளும் தேங்காய் பால் இதெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு உண்டான எங்கள் அப்பாவுக்கு ஈஸியாக சாப்பிட்ற மாதிரியான ஒரு மெனு இருக்க போகிறது. வாங்கோ நம்ம குக்கிங்க்கு போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பால் கஞ்சி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சும்மா இவ்வளோண்டு ஒரு டம்ளர் ஒன்று இருக்குது, அதால் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துட்டு அதால் 3 டம்ளர் நல்லா அலம்பிட்டு 3 டம்ளர் ஜலம் நல்ல தண்ணி குத்தி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேன். அதை அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான பூண்டு வேறு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக ஃபீடிங் பண்ணுற மாம்க்கெலாம் கூட இதை சாப்பிடலாம். ரொம்ப ப்ளோட்டிங்காக இருக்குது, ரொம்ப கனத்து போன மாதிரி இருக்கும் இந்த வெயில் நேரத்தில், ஸ்வெட்டிங்கெல்லாம் ஆகி கூட. ஸோ அவள் கூட இதை சாப்பிட்டேலாம் உடம்பும் லைட்டாக இருக்கும். சாப்பிட்றச்ச அந்த பூண்டு வந்து வயிற்றுக்கு போய் குழந்தைக்கு பால் மூலயமா குழந்தைக்கும் போகும், குழந்தையோட வயிறு உப்புசம் கூட சரியாக போகும். எங்கள் அப்பா மாதிரி வயசானவாளுக்கு கான்ஸ்டிபேட் ஆகி கேஸ் ஃபார்ம் ஆகி ரொம்ப கஷ்டப்படுவா. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நான் வந்து மூடி வச்சுட்றேன்.
இதை நல்லா ஒரு 5-6 சவுண்டு குழையிற அளவுக்கு பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிற அரிசி வந்து நல்ல பழைய அரிசி உதிர் உதிராக இருக்கும். புது அரிசி இருந்தால் கூட நல்லா குழையும். ஸோ அது மாதிரி கூட போட்டு பண்ணிக்கோங்க. சாதம் இப்போ தான் ஆஃப் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது பழைய அரிசின்றதுனால அப்படியே குழஞ்சி வந்திருக்காது. அதுக்கப்புறமா ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துட்டுருக்கேன், பெப்பர் எடுத்திருக்கேன், மஞ்சப்பொடி, உப்பு. ஸோ இந்த இவ்வளோ பெரிய இஞ்சியை ஒரு சீவி எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ சீவி எடுத்துட்டேன். இந்த சீவரிச்ச வரக்கூடிய நார் அப்படியே எடுத்துருங்க. ஒன்லி அந்த சதப்பத்து மட்டும் எடுத்துக்கோங்க. வயசானவா ப்ளஸ் குழந்தைகள் சாப்பிட்றச்ச கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லைனா அந்த நார் தொண்டையில் வந்து மாட்டும். இஞ்சியோடது பொதுவாக இந்த இஞ்சியோட ஃபைபர் நல்லது தான். ஸோ பார்த்தேலாம், நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக சாதமாக தான் ஆயிருக்கு. நான் இதை கொஞ்சம் குழச்சிக்கிறேன். ஸோ பார்த்தேலாம் நான் நல்லா மசிச்சுன்ட்டேன். இந்த மத்தால் இப்படி வச்சு மசிச்சு எடுத்துன்ட்டேன். ஸோ நான் இப்போ வந்து இதோட தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு ஃபுல் பேக்கெட்டுமே போட்டுடுறேன். இதில் கொஞ்சம் ஜலங்குத்தி அப்படியே குழப்பிக்கலாம். இது நல்லா தூக்கம் வரும். கண்டிப்பாக சொல்கிறேன்ல, டெலிவரி ஆனவாளுக்கெலாம் உடம்பெல்லாம் ரொம்ப வலி இருக்கும், தூக்க கலக்கமாகவே இருக்கும். எனி திங் உடம்பு முடியலன்னா இந்த மாதிரி ஒரு கஞ்சி வச்சு கொடுத்தேன்னா தேங்காய் பால் நல்லா நேச்சுரலாகவே உங்களுக்கு செடேட் பண்ணும். வேணா இன்னும் கொஞ்சம் கூட ஜலம் குத்திக்கலாம். இதுக்குண்டான உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இஞ்சி மிளகுத்தூள். இஞ்சி மிளகுத்தூள், மஞ்சப்பொடி, தேங்காய் பால் இதெல்லாம் சேர்ந்துட்டனாலே உங்களுக்கு நல்ல ஒரு தாய் ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். யாருக்கெல்லாம் தாய் ஃபுட்டு பிடிக்குமோ அவள் வந்து இதை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஸ்டிக்கி ரைஸ் இருந்ததுன்னா கூட பண்ணிக்கலாம். அப்பா வரேன், கத்தாத, வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். வரேன் இரு, ஒரு 5 நிமிஷம் வந்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த புதினாவையும் இதோட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு வெறும் வாசனைக்கு தான் இந்த புதினா. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா, இந்த மஞ்சப்பொடி மிளகு இதெல்லாம் பிளெண்ட் ஆகணும்னா ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ ஆஃப் பண்ணி இதை வச்சுட்டு வரேன். அப்பா கற்றுன்னு கத்திகிட்டே இருக்காங்கப்பா. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ஒரு விசில் வரட்டும். ஸோ நல்லா குழஞ்சி நல்லா தாய் ஃபுட்டு வாசனை அமக்கலமாக இருக்குது. இந்த எல்லோ கறி, ரெட் கறி எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும்ல, அந்த ஃப்ளேவர் இருக்குது. ஸோ இதை ஆஃப் பண்ணியாச்சு. நான் இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுறேன். ஸோ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஸோ தேங்காய் பால் கஞ்சி மணக்க தாய் ஃப்ளேவரில் ரெடியாக இருக்குது. ஸோ பால் கஞ்சிக்கு நல்ல காரசாரமான எனி தொகையல் நன்னா இருக்கும். ஈவன் மாங்காய் தொகையல் நன்னா இருக்கும். அதே மாதிரி சுட்ட கத்திரிக்காய், இது கொஞ்சம் நேரம் சுட்டு இதுக்கு அருமையாக ஒரு காரசாரமான ஒரு தொகையல் மாதிரி ஒன்று அரைச்சிக்கலாம். ஸோ அடுத்தாப்பில் சுட்ட கத்திரிக்காய் நல்ல சுருக்குன்னு உள்ள ஒரு தொகையல் அரைச்சிக்கலாம். அந்த தேங்காய் பால் கஞ்சிக்கு ஏதாவது ஒன்று வாவ் ஃபேக்டர் இருக்கணும். அப்போ தான் அது சாப்பிட்றச்ச இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் என்ன பண்ணேன், கத்திரிக்காயை வந்து நல்லா சுட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி சுட்டுட்டு தோல்லாம் உரித்து எடுத்துட்டுருக்கேன். ஸோ அந்த சுட்ட வாசனை பிடிச்ச வாளுக்கு ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா எல்லாமே இந்த குட்டி டீஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த குட்டி டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் வேர்க்கடலை போட்டிருக்கேன். ஒரு 3/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா எல்லாமே. அதுக்கப்புறமா பியாடிகை சில்லி ஒரு 4 எடுத்துட்டுருக்கேன். 2 குண்டூர் சில்லி எடுத்துட்டுருக்கேன். கருவேப்பிலை, புளி, உப்பு, பெருங்காயம். ஸோ எண்ணெய் சுட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த 4 ஐட்டத்தையுமே ஒன்றா போட்டுடலாம். பாதி கலர் சேஞ்ச் ஆகிறச்ச நான் மிளகாயை போட்டுக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். எங்களுக்கு வந்து வெங்காயமும் பூண்டு இல்லைன்னா அவ்வளோவா எதுவுமே ஃபுட்டே இஷ்டம் இல்லைன்ற வாழ்க்கை. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க.
வெங்காயத்தை வந்து எல்லாத்தையும் அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு எடுத்துட்டேன்னாக்கா அந்த க்ரன்ச்சியாக வாயில் சாப்பிட்றச்ச வெங்காயம் கிடச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டேங்கிறவா இந்த மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ புளி ஆட் பண்ணிவிட்டேன், கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன், சூடு அடங்கட்டும். அதுக்கப்புறமா இதை ஃபஸ்ட்டு அரைச்சின்ட்டு அதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணணும். அப்புறமா உப்பையும் அரைக்கிச்சு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிட்டுருக்கேன். இதை நல்லா நைஸாக ஓட்டிட்டு வந்து அதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சின்ட்டு அதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காயுமே இதோடு சேர்த்துக்க வேண்டிதான். ஒரு விப்பு மோடில் அரைங்கோ. ஸோ தட் ரொம்ப பேபி ஃபுட் மாதிரி ஆகாமல் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இது அரையும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ நிஜமாகவே இந்த மாதிரியான ஒரு ரெசிப்பியெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கே நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு தொகையல். ஸோ கொஞ்சமாக காலிஃப்ளவரும் பட்டாணியும், எனக்கு காய் கொஞ்சம் வேணும், இல்லைனா ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக காலிஃப்ளவர்னால் எங்கள் அப்பாவுக்கும் பிசைஞ்சே கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வேறு காய்னா தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஸோ கொஞ்சமாக இதுக்குண்டான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி, கொஞ்சமாக காரப்பொடி, அவ்வளோதான். ஒரு பரட்டி கொஞ்சம் அதில் இருக்கிற தண்ணி வற்றினதுக்கப்புறமா அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தொட்டுக்கலாம். ஸோ பீஸ் காலிஃப்ளவர் வதக்கல் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி புதன்கிழமை ஃபைனலி இன்றைக்குண்டான தலிகை ரெடியாக எடுத்து. ஸோ பார்த்தேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நான் பண்ணது வந்து தேங்காய் பால் கஞ்சி. இந்த தேங்காய் பால் கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. அதுக்கப்புறமா சுட்ட கத்திரிக்காய் தொகையல், நல்ல ஒரு வாவாக இருக்கிற மாதிரி, ஒரு சுருக்குன்னு இருக்கிற மாதிரியான ஒரு தொகையல். அதுக்கப்புறமா எனக்கு ஏதாவது ஒரு காய் வேணும், அதனால காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு கொஞ்சமாக ஒரு காய் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்குண்டான வெரி வெரி சிம்பிள் தலிகை இவ்வளோதான். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.